ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம ஆர்டிஎக்ஸை வாங்கி 2 மாதம் ஆச்சு கைஸ். 2 மாதம் ஆச்சு. ஸோ இந்த 2 மாதம் முடிஞ்சதில் இப்போ 3வது மந்த் ஓடிட்டு இருக்குது. ஆர்டிஎக்ஸ் வாங்கினதுலேருந்து மே 20th நம்ம வண்டி வாங்கியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8. ஸோ இப்போ தான் 3rd மந்த் ரன் ஆகிட்டு இருக்குது. நமக்கு 2800க்கும் மேலே கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டோம். அரௌண்ட் 2800 to 2900 கிலோமீட்டர்ஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ. மொதல் விஷயம், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஊர் உலகத்தில் பல பேருக்கு பல பஞ்சாயத்து கொடுத்துட்டு ஆர்டிஎக்ஸ். ஆனால் நமக்கு அதில் எத்தனை பஞ்சாயத்து நமக்கு இருக்குது? ஏன்னா நமக்கு இருக்குது கொஞ்சம் பஞ்சாயத்துகள். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்து நமக்கு இல்லை. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல மிஷினாகவே அமைஞ்சு போச்சு, நமக்கு அமைஞ்சது. ஏன்னா பைக் பார்ட்னரும் சரி, லைஃப் பார்ட்னரும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். ரெண்டுமே சரியில்லைன்னா டோட்டலாக காலி. நமக்கு பைக் பார்ட்னர் இப்போ வரைக்கும் லைஃப் பார்ட்னர் கிடையாது. பட் பைக் பார்ட்னர் நல்ல பார்ட்னராகவே அமைஞ்சு போச்சு. ஆல்ரெடி முதல்ல நான் வச்சுருந்த கோஸ்ட் என்னோட ஸ்ப்ளெண்டருமே சரி ஒரு பக்காவான மிஷினாக தான் இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனைகளும் பெருசாக கொடுக்கல. அதே மாதிரி அதோட தம்பி. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கைஸ், மதுரையோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி லோடட் ஆர்டிஎக்ஸ் நம்மளோட தான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர்த்துக்கிட்ட இருக்குது. லிட்ரலி ஒரு 20 பேர்த்துக்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே இன்னும் அதை ஃபுல்லி லோட தான் மாற்றலை. ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லி லோடட் ஆர்டிஎக்ஸ் கைஸ். லெட் மீ ஷோ யூ நம்ம வண்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போமா. இருக்கும் ஃபுல்லி லோடடாக மாற்றினதுக்கப்புறம் இதில் இந்த பீஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஆட்-ஆன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். OEM ஃப்ரண்ட் பீக் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மோட்டார் டார்க்கோட கிராஷ் கார்டு கைஸ். மோட்டார் டார்க்கோட கிராஷ் கார்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டார் டார்க்கோட ரேடியேட்டர் கார்டு. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்கோட இது கவர், ப்ரொடெக்டர் கவர் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஃபோக் ஸ்லைடர் ஒன்று போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் வீல்ஸ் ஃபோக் ஸ்லைடர் ஒன்று போட்டிருக்கேன், ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை, இது வந்து மோட்டார் டார்க்லாம் நம்ம மெக்கானிக்கிட்ட வச்சு நம்மளாக ஃபிட் பண்ணது. இந்த மோட்டோ கேரோடது இதெல்லாமே மோட்டோ கேர், இந்த ஃபோக் ப்ரொடெக்டர், ஃப்ரண்ட் ஃபோக் ப்ரொடெக்டரு இதெல்லாமே நம்ம வந்து கோயம்புத்தூரில் த்ராட்டில் பிட் ஷாப்பில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இந்த பீக் எல்லாமே நம்மளே ஃபிட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ரேடியேட்டர் கார்டு நானாக ஃபிட் பண்ணது. அதோட வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்காது எப்படி ஃபிட் பண்ணுன்றதை. ஏன்னா அது நானாக ஃபிட் பண்ணதுனால நான் வீடியோ எடுக்கலை கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பைக்கர்ஸ் மாடியூலில் போயிட்டு தான் இந்த எல்ஜிபி ஃபாக் லைட்டு வாங்கியிருந்தோம். ஒரு ஆக்சிலரி லைட். என்ன இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே காஸ்ட்லியெல்லாம் போகல. 40 வாட்ஸு ப்ளஸ் அதுக்கு அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு மேட்டாகில் கிளாம்ப் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த வந்து நம்ம சென்னையில் போய் பைக்கர்ஸ் மாடியூலில் ஃபிட் பண்ணோம், கரண்ட்டாக ஃபிட் பண்ணது. மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ இருக்கும். இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை டு மதுரை விலாகில் உங்களுக்கு வந்திருக்கும் எதை ஃபிட் பண்ணோன்னு சொல்லிட்டு. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மோட்டோ கேரோட ஜிபிஎஸ் மவுண்ட் போட்டிருக்கோம் கைஸ். ஆனால் அது கொஞ்சம் சரியில்லை. அதுக்கு அடிக்கடி ரொம்ப வைப்ரேட் ஆகுது. இன்னொன்னா லூஸ் ஆகிடுது அடிக்கடி. நாம் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹோல்டர் வந்து லூஸ் ஆகிக்கிறது. கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஹோல்டர் லூஸ் ஆகிறதுனால நான் என்ன பண்ண வேண்டியதுக்கு ஒவ்வொரு வாட்டி இதை வந்து டைட் பண்ண வேண்டியதாகவே இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸோட OEM நக்கிள் கார்டு ஆட் பண்ணியிருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா த்ராட்டிலில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கேன், லைக் மொபைல் ஹோல்டர் ஒன்று. ப்ளஸ் இது டிவிஎஸோட OEM சார்ஜிங் ஹப் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கர்ஸ் மாடியூலில் போய்ட்டு சிம்டேக்கில் M3 கைஸ். M3 ஒரு 5 inch நேவிகேஷன் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூர் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபிட் பண்ணது இந்த 4 காயில் ப்ரொடெக்டர், ஃப்ரண்ட் பிரேக் 4 காயில் ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது ப்ளூடூத்தில் வர ஃபாக் லைட்டோட இது. நம்ம ஃபாக் லைட்டை வந்து ப்ளூடூத்தோட ரிமோட், அது ப்ளூடூத்தில் ஹேண்டில் பண்ணுற ரிமோட்டு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பப்பி கிரிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, என் கை வந்து கொஞ்சம் பெருசு கைஸ். எனக்கு வந்து என்னென்னா இது இப்போ இந்த இது சைஸ் இருந்தால் தான் கரெக்டாக அந்த க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது அடிக்கடி கழண்டு லைக் கையை விட்டு நழுவி போகிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் ஒரு பப்பி கிரிப் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக் லைக் ஹேண்டில் பார் ரைசர் ஒன்று போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பார் ரைசர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் பார் ரைசர் ஆட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு கையில் ரிஸ்ட் பெயின் வராமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணும்போது ரிஸ்ட் பெயின் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஒரு அன்ஈவன் பொசிஷனில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் ஹேண்ட் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் இந்த ஹேண்டில் பார் ரைசர் போட்டதுக்கடுத்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இப்போ நெருக்கி கிலோமீட்டர் 2800 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஹேண்ட் பெயின் வந்ததே கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம LS2ஓட டேங்க் பேக் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இது போதுமானது. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபும். இதுக்கு மேலே பேக்கோ கவரோ போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே நல்ல வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இது வந்து ஒரு செம்மையாக இருக்குது உண்மைக்கு. LS2 கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், லைக் 7K சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குது LS2ஓடது. இது நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடின்றதுனால இதுக்கு வந்து மேக்னெட்டிக் டேங்க் பேக் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப் தான் போடுற மாதிரி வரும் TVS RTXோடதில். அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இது சைட் ஸ்டாண்ட் பேஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே சரியில்லை தான். மோட்டோ கேர் வந்து மோஸ்ட்லி என்னை கேட்க போனால் வேஸ்ட்டு தான் கைஸ். எந்த ஒரு பொருளுமே சரியில்லை. இது அடிக்கடி வண்டி சாஞ்சிருது. ஏன்னா கரெக்டாக ஒரு பேஸ் வந்து கரெக்டான இதில் இல்லை, பொசிஷனில். ஒரு மாதிரி ஒரு சைடு அப்படி இப்படி இருக்க வேண்டிய பேஸு இப்படி தூக்கிட்டு நிற்கிது. தேர்டு ஒரு ஒஸ்ட்டு ப்ராடக்ட் நான் வாங்கினதுலேயே ஒஸ்ட்டுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது HT எக்ஸாஸ்டோட இந்த சென்டர் ஸ்டாண்டு தான். பட் எனக்கு என்ன யூசேஜ்னா, இதில் செயின் கிளீனிங் அண்ட் லூபிங்க்கு தான் ஒரு யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து சோலோவாக நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கறனால யாரோட ஹெல்ப் கிடைக்காதுல்ல நமக்கு செயின் கிளீனிங் அண்ட் லூபிங்க்கு. அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான். ஸோ லடாக் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் இதை கழட்டி போட்டுட்டு வீட்டில் பேசாமல் ஒரு பெடாக் ஸ்டாண்ட் வாங்கி வச்சிட வேண்டியதான். ஏன்னா மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒன்றும் ரைடு போகல. மற்றபடி எந்த ரைடு போனாலும் மோஸ்ட்லி குரூப் ரைடாக தான் இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் 2 ஆள் கூட வருவாங்க. ரேராக தான் நம்ம வந்து ஒன் டே ரைடு இந்த மாதிரி போனால் மட்டும்தான் இது பண்ணும். மற்றபடி இதுக்கடுத்து எனக்கு இந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து தேவைப்படாது. முக்கியமான ஒரு விஷயம் கைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஜின் பேஷ் பிளேட் ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு டிவிஎஸோட வர்றது வந்து ABS பிளாஸ்டிக்கில் தான் வரும். பட் அது வந்து சேஃப்டி கிடையாது அந்த லெவலுக்கு நான் வந்து சொல்லுவேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம மோட்டோ டார்க்கில், ஏன்னா என்னோடய பேசிக் ப்ரொடெக்ஷன் எல்லாமே நான் வந்து மோட்டோ டார்க்குக்கே போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட்டு ப்ரொடெக்ஷனில் ஒர்த்து. ஏன்னா நான் இந்த இது போனது உங்களுக்கு ஒரு 7200 வரும் கிராஷ் கார்டு. லெகண்டரி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஆஃபர் அதுன்னு சொல்லி போட்டு ஒரு 6900 போட்டிருக்கான். மோட்டோ கேர் வந்து ஒரு 5000 to 6000 வரும். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, HTலேருந்து எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. பட் என்னன்னா இவன் மோட்டோ கேரோட மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லைடோட வந்துடும். ஆல்ரெடி 2 வாட்டி சம்பவம் நடந்திருக்கு வண்டியில். 2 வாட்டி நடந்த சம்பவமே, ஒரு வாட்டி என்னென்னா வண்டி சாஞ்சிருச்சு, அந்த சைடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. 2வது சம்பவம்னா என்னோடது சென்னையில் போய்ட்டு இந்த ஃபாக் லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏறி உட்காந்துருந்தேன். அப்போ இந்த சைடு பேனியர்ஸ் எல்லாமே போட்டு நான் வெயிட் ஆட் பண்ணியிருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, மழை வேறு செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா அந்த டைமு. நல்ல கால் ஸ்லிப்பாகி இறங்கும் போது கால் ஸ்லிப்பாகி என்னென்னா வண்டி அப்படியே ரைட் சைடு சாய ஆரம்பிச்சிச்சு. சரி, சாயும் போது என்ன பண்ணேன், லைட்டாக அப்படியே அந்த கிரிப்பை பிடிச்சிருவோம், வண்டி கீழே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்பை இழுத்து பிடிச்சேன்ல, அதில் தான் இந்த கை வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, லைட் மசில் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு ட்ரிப் பேண்ட் போட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் காரணம் என்ன, அந்த சைட் ஸ்டாண்டோட பேஸ் சரியில்லைனால தான். ஏன்னா சைட் ஸ்டாண்டு போட்டு தான் நான் வந்து லைக் நிப்பாட்டியிருந்தேன். ஆனாலும் அந்த சைட் ஸ்டாண்ட் வந்து தூக்கிக்குச்சு, பேஸோட சரியாக உட்காராதனால ஒரு பிளேஸில் வந்து கரெக்டாக உட்காரல. ஸோ அதை மட்டும் நம்ம மாற்றணும் கம்பல்சரியாக. ஏன்னா லாங் ரைட் அங்கே போகிறோம் லடாக்கு, எங்கே எப்படி இருக்கும், ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ சைட் ஸ்டாண்ட் பேஸை மட்டும் கம்பல்சரியாக மாற்றி ஆகணும் மோட்டோ டார்க்குக்கு பழையபடிக்கு. ஸோ அதனால தான் நான் பேசிக்காக எனக்கு என்னென்னா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் வண்டிக்கு எந்த டேமேஜும் ஆகவில்லை. இதுவே எல்லா டேமேஜும் எடுத்துக்கிறதா உங்களுக்கு இந்த ஸ்லைடர். இன்னொன்று நம்ம கால் வைக்கிறதுக்காக எல்லாமே பக்காவாக இருக்குது. லாங்காக போகும்போது இதில் கால் வச்சுட்டு உட்காந்துருவேன், ஃபுட் ரெஸ்ட்டில் வைக்காமல். ஸோ லெக் பெயின்லேருந்து எல்லாமே எதுவுமே வராமல் தடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செயின் கார்டு போட்டிருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே வீடியோ வந்துருக்கும். ஸோ செயின் கார்டு மோட்டோ டார்க்லேருந்து தான் வாங்கி போட்டிருக்கேன். இன்னொன்னா இது ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக்கை கழட்டிட்டு தான் போடணும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் மேலேயே ஃபிட் பண்ணிட்டேன் செயின் கார்டை. இது பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் சைட் பேனியர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம LGP பிராண்ட்லேயே வாங்கிட்டேன். இது ஒரு கோஇன்சிடென்ஸ் அமைஞ்சு போச்சு கைஸ். நான் வந்து ஒரு யூனிவர்சல் இதை எடுத்துகிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க பைக்கர்ஸ் மாடியூலில். பட் அவங்க எடுத்துகிட்டு வந்து LGP. நான் லெகண்டரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தேன். பட் எனக்கு லெகண்டரி பிடிக்கல. என்ன காரணம்னா இந்த இடத்துல பிளைனாக இருக்க மாட்டான். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்டிக்கரிங் பண்ணுறோன்னா இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். பட் லெகண்டரியில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து வேர்ல்டு மேப்போட இது அலுமினியம் அப்படியே இது பண்ணிடுவான், அச்சு அடித்து கொடுத்துருவான். அதனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்று நம்மளோட யூசேஜ் நம்ம எங்கே போனோம் வந்தோம்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் பண்ணி ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னு பார்த்தா அது முடியாது லெகண்டரியோடதில். அதனால் LGPயாகவே அமைஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளோட டாப் பாக்ஸுன்னு த்ரோட்டில் வாங்கினோம், அதுவுமே LGP தான். சைடு பேனியர்ஸுமே இப்போ LGP. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம OEM டிவிஎஸோட டயர் ஹக்கர் OEM அந்த இது போட்டிருக்கோம். அதே மாதிரி சேடில் ஸ்டே பார்த்திங்கன்னா அதுவுமே இந்த சேடில் ஸ்டேவுமே மோட்டோ டார்க்கோடது.
பட் இது யூனிவர்சல்னால உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி பற்ற வச்சு தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பற்ற வச்சது எல்லாமே இதில் பார்த்துருப்பீங்க. லைக் என்னோட சென்னை டு மதுரை விலாகில் காமிச்சிருப்பேன் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்றதை. ஓவராலாக நம்ம வண்டிக்கு தான் கைஸ். அதேமாதிரி ரிசர்வ் ஆயில் கேப் இதுவுமே ப்ரொடெக்டருமே போட்டிருக்கோம், மோட்டோ கேரோட தான். ஸோ நம்மளோட வண்டியோட ஓவரால் இது என்னன்றது நான் காமிச்சிட்டேன், நான் ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் ஆன்ஸ் போட்டிருக்கோன்றதை நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபுல் பேக் வரும். டஃபுல் பேக் வந்து இப்போதைக்கு வீட்டில் வச்சுருக்கேன், பட் அதுவுமே வாங்கி வச்சுருக்கேன். டஃபுல் பேக் வந்து நம்மளோட திங்ஸ் லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறக்காண்டி டஃபுல் பேக்குமே வரும். ஸோ நம்மளோட ஃபுல் லோடட் ஆர்டிஎக்ஸ் இவ்வளோ தான் கைஸ். ஸோ நவ் லெட்ஸ் கம் டு தி பெர்ஃபார்மன்ஸ் கைஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பிஃபோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். நம்பர் 1, வண்டியோட ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ எல்லாத்துக்குமே இருக்குது. நம்மது பயங்கரமாக இருந்துச்சு ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ. நம்பர் 2, வைப்ரேஷன், ஹெவி வைப்ரேஷன். ஃபஸ்ட்டு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, என்னால் இந்த மிரரில் பின்னாடி வர வண்டிகளை பார்க்கவே முடியல கைஸ். கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் மட்டும்தான் பின்னாடி வர வண்டி என்ன வண்டி வருதுன்றதே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாங் நல்ல ஒரு ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெவி வைப்ரேஷன் கண்ணாடியிலையுமே இருந்துச்சு. ஸோ வண்டி கிட்டக்க வருதா லாங்காக வருதான்றது நம்மளால் கவனிக்கவே முடியல. அதனால வைப்ரேஷன் ஹெவியாக இருந்துச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எப்போவுமே உட்கார்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ரொம்பவும் முன்னாடி நோக்கி இது பண்ணி தான் உட்காருவேன். ஏன்னா அந்த வண்டியோட வெயிட் ஃபுல்லாகவே சென்டரை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் வந்து எப்போவுமே ரைடிங் போஸ்டர் வந்து என்னோட வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்போ தான் அந்த வெயிட் எல்லாமே ரொம்பவும் முன்னாடி சென்டர் அது மீன் ஃபார்வர்டாக இருக்கும். நமக்கு வண்டி ரைடிங்குமே கொஞ்சம் நல்ல ஒரு போஸ்டர் கிடைக்கும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டேங்க் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செம்மையாக ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சு. அந்த ஹீட் எல்லாமே என்னென்னா என்னோடய தையில் அப்படியே டைரெக்டாக ட்ராவல் ஆகும். நான் என்ன ரொம்ப காலை ஒட்டி வச்சுருக்கேன்னா நமக்கு தையில் வந்து செம்மையாக ஹீட் ஆச்சு. 4வது இஷ்யூ, இந்த ஃப்ரண்ட் யூஎஸ்டி ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் யூஎஸ்டி ஃபோக்கு எப்போவுமே ஒரு பேட்ச் ஹோல்ஸ்லையோ ஏதாச்சும் ஒரு இதை இறக்கணும்னா கீச்சின்னு ஒரு எலி கத்துற சவுண்ட் கேட்கும் கைஸ். அது இப்போயுமே கேட்டுட்டு தான் இருக்குது, நல்லாவே கேட்கும். எலி கத்துற சவுண்ட் கீச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு குழியில் விட்டு இறக்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. 5th இஷ்யூ என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம வண்டியில் ஒரு லேக் இருந்துச்சு. கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி கியர் ஷிஃப்ட் பண்ணும் போதுமே த்ராட்டில் வந்து ப்ராப்பராக ஓப்பன் அப் ஆகாது. லைக் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு 1 செகண்ட் ஒரு 2 செகண்ட் டிலேயில் தான் த்ராட்டில் ஓப்பன் ஆச்சு. அதனால் நினச்சி நம்ம கியர் போட்டால் இந்த ஒரு மாதிரி ஒரு அந்த ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பராக கியர் போடலைன்னா அந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம கரெக்டாக கியர் போடுறோம், அங்கே கியர் விழுகுது. ஆனால் என்னென்னா த்ராட்டில் ஓப்பன் ஆக மாட்டேது. ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் த்ராட்டில் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு மைனர் லேக் இஷ்யூஸ் வந்து நம்ம வண்டியில் இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும். பட் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு என்னென்னா நிறைய பேருக்கு இன்ஜினில் ரேட்லிங் நாய்ஸ் இருக்குது, எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இன்னொன்று என்ன, வண்டியை வாஷ் பண்ணேன், மலையில் போனேன், எனக்கு வந்து ஏர் ஃபில்டருக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, இந்த கேப் வழியாக தண்ணி விழுகுது. லைக் பெட்ரோல் டேங்க்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிட்டு வண்டி இன்ஜின் ஆன் பண்ண உடனே இந்த ஏரியாவில் வந்து அடியிலேருந்து ஹோல்ஸ் வழியாக வந்து வாட்டர் ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேத்துக்கு. நமக்கு பை சான்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு மேஜர் இஷ்யூவும் கொடுக்கலைவேன். அதனால் இப்போ வரைக்குமே ஒரு பக்காவாக நான் பீஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கான். எனக்கு அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து அது காமன் தான். அந்த காமன் இஷ்யூஸ் எல்லாமே டிவிஎஸ் வந்து R&D பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பின்னாடி ரெக்டிஃபை ஆகும். இன்னொன்று சீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும், அது எல்லாத்துக்குமே வரதான். இந்த கேப் வழியாக நிறைய பேருக்கு தண்ணி போய் என்ன ஆச்சுன்னா ஏர் ஃபில்டருக்குள்ளே தண்ணி போய் அது இன்ஜின் ஆயிலில் போய் கலந்துருச்சு நிறைய பேத்துக்கு. அது ஏதோ வால்வுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு போல இருக்குது. வால்வுக்குள்ளே தண்ணி போய் இதுவாச்சு. இன்னொன்று ப்ரெஷர் வாஷர் பண்ணும்போது பேக் சீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போய் பேட்டரி இதெல்லாமே நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் போட்டுட்ருக்காங்க. லைக் RTX இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைனா வாட்டர் வாஷ் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். இன்னொன்று என்ன, எனக்கு மேபி இந்த சீட்டுக்குள்ளே தண்ணி போகாததுக்கான இந்த டேங்க் பேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இது இந்த இது இருக்கிறதுனால இந்த கேப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் பேக்கு. இதை தாண்டி தான் தண்ணி விழுகிறதுனால மேபி அந்த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஆர்எல்ஸ் டேங்க் பேக் இல்லாமல் நான் ஓட்டியிருக்கேன் மலையில், எனக்கு எந்த இஷ்யூ வந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும். ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஆஃப்டர் சர்வீஸ் கைஸ். இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்ப்போம். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம வண்டி எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நான் சொல்கிறேன். பிஃபோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு லாங் ஸ்ட்ரெச் எடுக்கும்போது எனக்கு மேக்ஸ் 37 கொடுத்துச்சு, 37 எடுத்துச்சு. அது அப்புறம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் 31.5க்கு வந்துருச்சு. 31.5 to 33 மாறி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு.
ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் வந்து இங்கே மதுரையிலேருந்து சென்னை போயிருந்தேன் இந்த சைட் பேனியர்ஸ் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் ஃபீல் பண்ணது ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அடுத்த பெரிய லாங் எடுத்துருந்தது அதுதான். என்ன ஆச்சுன்னா ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ சொல்லியிருந்தேன்ல, ஹெவியாக இருந்தது, கம்மியாயிடுச்சு. ஆனால் இருக்குது. எஸ்எஸ் ஸ்டைல் சொன்னால் இருக்கா, ஆனால் இல்லை. அந்த மாதிரி முதல்ல இருந்த லெவலை விட இப்போ கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இருக்குது. ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ இன்னுமே இருக்குது. இப்போ சைட் பேனியர் ஆட் பண்ணிட்டோமா, சைட் பேனியர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன, முதல்ல ஒரு லெவலில் இருந்துச்சா, இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் இன்னொரு லெவலுக்கு போச்சா, இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் வந்துச்சு. ஆக மொத்தம் எனக்கு இப்போ பேனியர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சு. என்னன்னா வண்டி ரைட் இப்படி போகுமா, நான் வந்து என்னோடய பாடி பொசிஷன் அப்படியே இப்படி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காராமல் கொஞ்சம் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய ரைட் சைட் புல்லிங் இஷ்யூவில் லைட்டான ரைட்டில் போகிற ஃபீலில் வண்டி போக ஆரம்பிக்குது. நான் வந்து என்னோடய பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு வண்டி டோட்டலாக. இப்போ நிலைமை இதுதான். ஆனால் ஓகே, பேனியர்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் சேஃப்டி தான், ஏன்னா அலுமினியம் டாப் பேனியர்ஸ் போட்டுருக்கனால அது ஒரு சேஃப்டி தான். ப்ளஸ் ஹீட்டிங் இஷ்யூ நான் சொன்னேன். ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது, குறைஞ்சிச்சு. ரொம்ப ஒரு 90, 100ன்னு த்ராட்டில் பண்ணும்போது அந்த ஹீட்டு ஃபீல் ஆகுது. பட் ஒரு 70 to 80 நான் மெயின்டைன் பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஹீட்டு ஃபீல் ஆகலை. வைப்ரேஷன் முந்திருந்ததை விட ரொம்ப கம்மியாச்சு. வைப்ரேஷன் இருக்குது, பட் ஆனால் அந்த லெவலுக்கு ஃபீல் ஆகலை. இப்போ வந்து நான் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன ரீசன்னா, வண்டியை ஸ்லோ பண்ணாமல் எனக்கு வந்து இப்போ அந்த மிரர்ஸில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியானதுனால நார்மலாக வண்டி வர்றது எல்லாமே நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ வைப்ரேஷனுமே இதாகிடுச்சு. ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம், மேபி இது பண்ணலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன வைப்ரேஷன்றது இந்த 300cc செக்மெண்ட், 250cc செக்மெண்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து காமன் தான். வைப்ரேஷன் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து டூ கம்ஃபர்டபுள் ஆகும்போது, இதை எனக்கு ஒருத்தர் சொன்னது தான், அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம வண்டியில் ரொம்ப டூ கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், நேர்லி நமக்கு தூக்கம் வந்துடும். லாங் ரைடு அடிக்கும்போது தூக்கம் வரும்போது என்ன ஆகும், ஆக்சிடென்ட்ஸ் நேரம். ஆனால் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்றது நம்மளை வந்து என்னென்னா ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, நம்ம வண்டியில் போகிறோம், நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் அவேக்காக வச்சுருக்கோம். இது எனக்கு முழுக்க எங்கள் ஏஓஜி அட்மின் சொன்னது தான். அது அவர் சொன்னதே தான் நான் அப்படியே லிட்டரலி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த விஷயத்த மட்டும். ஸோ அந்த சின்ன ஹீட் இஷ்யூஸ் இருக்குது, சின்ன வைப்ரேஷன் இஷ்யூ இருக்காது, இதை காமன். ஸோ இதை வந்து நம்ம ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. ப்ளஸ் இந்த ஃபோக்கோட இது வந்து சொன்னேன், யூஎஸ்டி ஃபோக்கில் இருக்கிற அந்த கீச் சத்தம் இன்னுமே போகலை, அது அப்படியே தான் இருக்குது. பாட்டே சொல்லுங்கள், கீச் என்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டே பாடிட்டு போனேன். கிட்டவா என்பது கீச் என்றதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிக்கலாம், பேசாமல் அந்த ஃபோக் இஷ்யூவில் இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் சஸ்பென்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது, செம்மையாக இருக்குது. இன்னொன்று நான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, நான் சென்டரில் உட்காருவேன். இது சென்டரில் உட்காரும்போது உங்களோட சஸ்பென்ஷனோட ட்ராவலுமே இன்னும் நல்லா இருக்கும் கைஸ். மோஸ்ட்லி இது எப்போ நான் வந்து லேர்ன் பண்ணேன்னா, பட் என்ன அறியாமல் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ளெண்டர் ஓட்டும் போதுமே நான் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரண்ட்டாக தான் உட்காந்துருப்பேன் வண்டி ஓட்டும் போது. பட் இது வந்து அந்த ரேலி ரைடர்ஸ் போகிறாங்கல்ல, ரேலி ரைடிங், அவங்க சொன்னதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட வெயிட் வந்து வண்டியோட ஃபார்வர்டு கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளோட வண்டியோட சஸ்பென்ஷன் நல்ல ட்ராவல் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஆகட்டும் சரி, பேக் சஸ்பென்ஷன் ஆகட்டும் சரி, அது மோனோவாக இருந்தாலும் சரி, டியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்னா சஸ்பென்ஷனோட ட்ராவல் நல்லாயிருக்கும் நீங்கள் வண்டியோட வெயிட்டை முன்னாடி கொடுக்கும்போது. ஸோ பிட்ஹோல் ஆகட்டும் சரி, எது கொடுத்தாலும் நீங்கள் நம்ம ரொம்ப பின்னாடி வச்சோம்னா பாப்பப் ஆயிரும் வண்டி கொஞ்சமாக தூக்கிடும் பிட் ஹோல்ஸை விட்டு ஏற்றும் போது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வண்டியோட வெயிட்டை வந்து ஃப்ரண்ட்டுக்காக நோக்கி கொடுக்குறோமோ நமக்கு வந்து வண்டி வந்து அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் ட்ராவலும் சரி எல்லாமே நமக்கு வந்து வண்டி ரைடிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ ஓவராலாக நான் சொல்லுவேன், இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா தாராளமாக யூ கேன் கோ ஃபார் இட். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வண்டியோட மைலேஜ் மதுரை டு சென்னை போகும்போது லிட்ரலி ஒரு 40 எடுத்தேன் கைஸ், லிட்ரலி 40. அப்புறம் நான் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகும்போது அது அப்படியே 38 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணி இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா எனக்கு 33 to 35 கொடுக்குது. 33.5லேருந்து 35 வரைக்கும் எனக்கு முன்ன பின்ன வந்துட்டு இருக்குது. பட் இந்த பயனியர்ஸ் இல்லாமல் நான் வண்டி ஓட்டினேன்னா எனக்கு 35 to 40 கிடைக்குது எனக்கு லாங் ரைடில். ஸோ ஒரு 300cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து நல்ல ரைடிங் மோட் ஆகட்டும் சரி, ஒரு 2,56,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வண்டி எதுவுமே கிடையாது. பட் சிட்டி லிமிட்டில் உங்களுக்கு 30 to 35ம், அவுட்டரில் 35 to 40. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்லாம் 41க்கு மேலே எடுத்திருக்காங்க, இன்னொருத்தர் 55 வரைக்கும் எடுத்திருக்காப்புல. ஏன்னா 65ல் ரைட் பண்ணி, ஏன்னா நம்மளோட ரைடிங் இதுவுமே ஸ்பீடுமே மேட்டர் ஆகும். ஏன்னா நான் 40 எடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80
ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் ஒரு 90, 100 வரைக்கும் நான் போனேன். ஏன்னா லாங்காக 2, 3 லாரி இருந்தனால அதை ஓவர்டேக் பண்ணக்கு ஒரு 90, 96, 100 வரைக்கும் ரைட் பண்ணேன். அந்த டைம் வந்து மைலேஜ் ட்ராப் ஆச்சு. பட் ஒரு 80ல் நான் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு மைலேஜ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. பெயினிட் வைக்கும்போது உங்களுக்கு வெயிட் வைக்கும்போது வண்டியோட புல்லிங் கெப்பாசிட்டி வந்து இதுவாகும், இன்க்ரீஸ் ஆகும். லைக் புல் பண்ணும்போது வெயிட்டோட புல் பண்ணும்போது எஃபிஷியன்சி குறையும். அப்போ வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறது காமன் தான். பட் நீங்கள் பைனியர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஒரு 70 to 80 நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் லாங்கில் ஒரு 40 வரைக்கும் எடுக்கலாம். சிட்டிக்குள்ளே 30 to 35 நீங்கள் எடுக்கலாம். 70 to 80ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் பவர் வேணும், எனக்கு நிறையா இது வேணும், நான் ஸ்பீடாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அவ்வளோ கிடைக்காது. அண்ட் ஃபைனலி இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா? தாராளம் என்னைய கேட்க போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டினா இப்போதைக்கு மார்க்கெட்டில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு மேபி ஃப்யூச்சரில் வரலாம். பட் ரைட் நவ் கரண்ட்டாக மார்க்கெட்டில் இது நல்லா இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த வண்டிக்கு போகலாம் கைஸ். அந்த ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓவரால் கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டில் அந்த சின்ன ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ரொம்ப லாங்காக போகும்போது அந்த பம் பெயின் வருது. ரொம்ப லாங்காக போகும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அதுக்கு நம்ம இன்னொன்று பண்ணலாம், ஒரு ஜெல் சீட் நம்ம இது பண்ணிக்கலாம். லைக் இஃப் யூ 2-6 feet கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே இதுக்கு மேலே ஒரு ஜெல் சீட் போட்டுக்கலாம். லைக் இது பண்ணுற மாதிரிக்கு த்ரெட் வச்சு கட்டுற மாதிரிக்கு இருக்கும், ஸ்ட்ராப் வச்சு மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜெல் சீட் போடலாம். இல்லை நீங்கள் ஒரு 5'9" என்ன மாதிரி 5'9" இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசாமல் சீட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். உள்ள ஜெல் சீட் ஃபிட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓவராலாக நான் வந்து ரொம்ப டூ டெக்னிக்கலாக போகலை. ஒரு காமன் லாங்குவேஜில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு காமன் லாங்குவேஜை சொன்னால் வந்து இன்னும் நல்லா இது கிடைக்கும், ரீச் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு. ஏன்னா எல்லாருக்கும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொன்னோம்னா புரிய இதுவாக இருக்காது. ஏன்னா எனக்கே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியாது உண்மையை சொல்லணும்னா. அதனால் நான் என்னென்னா ஒரு காமனான லாங்குவேஜை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வண்டி எப்படி இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ வரைக்கும் இந்த வண்டி எனக்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஆர்டிஎக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெட்டராக இருக்குதுப்பா. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மறக்காமல் வந்திருக்கும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் விஷயம் கைஸ், ஜஸ்ட்டு 1 more month தான் கைஸ் இருக்குது. ஜஸ்ட்டு 1 more month தான் நமக்கு இருக்குது நம்மளோட லடாக் ரைடுக்கு. செப்டம்பர் 12th நம்ம லடாக் கிளம்புறோம். நான் இத்தனை நாள் நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து சோலோ ரைடு தான் போகிறோம்னு எல்லா வீடியோலையும். பட் இப்போ என்னென்னா, ஆனால் அதுலேயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 95% சோலோ, 5% வந்து குரூப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு இருக்குன்றது இப்போ கன்ஃபர்மேஷனாக ஆயிடுச்சு கைஸ். கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம கூட சென்னையிலேருந்து ஒரு பையன் வராப்புல, ஜெரால்டுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வராப்புல. அண்ட் டெல்லியிலேருந்து வினோத்னு சொல்லிட்டு இன்னொரு பிரதர் ஆட் ஆகிறாப்புல. அவர் ஆர்டிஎக்ஸ் ப்ளூ. ஜெரால்டுன்ற பையன் வந்து யமஹா வச்சிருக்காப்புல. அவர் சென்னையில் நமக்கு சென்னை டு லடாக் நம்ம கூட வராரு. இவர் வினோத்னு சொன்னவர் வந்து நம்ம கூட டெல்லியிலேருந்து நம்ம லடாக் ட்ராவல் ஆகிறாரு. அங்கே லடாக் சுற்றி பார்க்கறதுலேருந்து எல்லாமே ரிட்டர்னு. அண்ட் மதுரையிலேருந்து ஒரு 2 பேர் சொன்னாங்க. பட் இட்ஸ் நாட் எட் கன்ஃபார்ம்ட். எனக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு பண்ணேன்னா அது கன்ஃபார்மாக என்னான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ சோலோ ரைடுன்றது குரூப் ரைடாக மாறிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்னா நம்ம லடாக் ட்ரிப் ஆரம்பித்ததில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டே டு டே நமக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ் அன்றைக்கி வரலைன்னா நெட்வொர்க் இல்லாத ரீசனால் ஷார்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். மேபி ஏதாச்சும் நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருந்திருப்பேன். அந்த ரீசனால் ஷார்ட்ஸ் வராமல் இருக்கும். அதர் தட் நம்மளோட கவரேஜ் எப்படி இருக்கும்னா Day 1 to ஃப்ரம் மதுரை டு டில் மதுரை வர வரைக்கும் உங்களுக்கு டெய்லி ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயுமே சரி, இதுலேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டெட் ஷார்ட் விலாக்ஸ். ஸோ நம்ம சேனல் நேம் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் சரி. ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நெருக்கி ஒரு 250 சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. செப்டம்பர் 12க்குள்ளே இன்னொரு 250 வந்தாங்கன்னா ஐ வில் பி டூ மச் ஆஃப் ஹாப்பி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் கைஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நிறையவே நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம டெலிவரி எடுத்த வீடியோ நெருக்கி 5K தாண்டி போயிட்டுருக்குது நம்ம டெலிவரி எடுத்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். லிட்ரலி ஐ எம் டூ ஹாப்பி. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு 5K + வியூஸ் போயிட்டுருக்கிறது, இன்னும் ஓடிட்டு இருக்குதுன்ற போது ஐ எம் லிட்ரலி டூ மச் ஆஃப் ஹாப்பி. எந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குதுன்னும் போது
தேங்க்யூ ஆல். See you on next video.